Hi friends, welcome to CB Family Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு வந்துட்டு இதுலேயும் யூடியூப்லேயும் கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் தனியாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் அது மொத்தமாக வீடியோவே போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ யார் யார் கேட்டிங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் போன வீக்கில் வந்து நாங்கள் கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான். அது ரொம்ப சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் அது வந்து அவங்க யூடியூப்பு அவங்களோடதில் வந்துட்டு டெய்லி வந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கார் நிறையா வந்து சீக்கிரம் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதே போல் இதுவும் கமெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து யதார்த்தமாக நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த பேசிக்காக பார்த்துட்ருக்கோன்னா, நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்கா, அது 5 சீட்டர் இருக்குது. ஸோ எங்கள் 2 ஃபேமிலியும் சேர்த்து பார்த்திங்கன்னா, இங்கே 3 பேர் யாதை மடியில் குறைச்சா கூட மொத்தம் 3 பேர் கணக்கு. அங்கே வந்து 3 பேர் 6 பேர் ஆகிடுது. எப்படினாலுமே ஒருத்தர் வந்து எக்ஸிட் ஆகிடுறாங்க. அதனால் சரி ஓகே பார்க்குறோம் கொஞ்சம் 7 சீட்டர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈக்கோ தான் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈக்கோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈக்கோ வந்துட்டு பவர் ஸ்டேரிங் கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்த்து அதை எடுத்துகிட்டு போய் ட்ரையலுக்காக போனோம். எனக்கு தெரிஞ்சவங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ட்ரையலுக்கும் போனோம். பட் அது வந்து பவர் ஸ்டேரிங் அப்படின்றதால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வண்டி. வேன் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஈக்கோன்றது. வேன் மாதிரி இருக்கும். திங்ஸும் வச்சுக்கலாம். நான் எத்தனை பேரை வேணால் ஒரு 8 பேர்கிட்ட போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இது அது சூப்பராக இருந்துச்சு. அந்த பவர் ஸ்டேரிங்காகவே யோசிச்சுட்டே இருந்தோம். அதனால் அது ஃபஸ்ட்டு அதுதான் நாங்கள் விசாரிச்சுட்டே இருந்தோம். இது வந்து ஒரு 2 வருஷமாக போன வருஷத்துலேருந்து அப்படி விசாரிச்சு தான் இருக்கும். நடுவில் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். சரி வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இது போல் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். நமக்கு நிறைய வந்து கார் வந்து சேல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் நமக்கு மெசேஜ் வருமா, போய் திருவான்மியூரில் போய் பார்த்துருக்கோம், இது திருவேற்காடுக்கு போய் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ஓட்டி பார்த்து ஓகேவான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 7 சீட்டர்ஸ்க்கு ஐடியா வந்து நடுவில் வந்து வேகனர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 7 சீட்டர்ஸு. ஸோ இது வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எங்களுக்கு போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். நாங்கள் முதல்ல போய் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரே ஓட்டி பார்த்தாரு. ஓட்டி பார்க்கும்போது எல்லாமே ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஓட்டி பார்த்தாலும் மெக்கானிக் ஒரு வாட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாது கூட அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதேமாரி நாங்கள் வந்து ஓட்டி பார்த்தது ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம். டோரு ஆட்டோமேட்டிக்கு விண்டோ இருக்குது. பவர் விண்டோ கிடையாது. அதை ப்ரெஸ் பண்ண போகிற மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக் விண்டோ தான் இருந்துச்சு. அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு. பேக்கில் வந்துட்டு பவர் விண்டோ என்னவோ அதுவோ இப்படி நம்ம சுற்றுவோம் அந்த விண்டோ தான் இருந்துச்சு. சரி அப்படி பார்த்தோம். இது வந்து என்ன பார்த்தோன்னா டட்சனில் டட்சன் ப்ளஸ் கோ இதுதான் நிசான் கம்பெனியோடது. இது வந்து அந்த மாடல் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. 7 சீட்டர்ஸு ஏன் பண்ணாங்கன்றதான் தெரியல. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேபி சீட் தான் இருக்குது. அதாவது வந்துட்டு நம்ம உட்காந்தோன்னா காலை கீழே போடும். இதில் உட்காந்து காலை இப்படி தான் வச்சுக்க முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பேபி சீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் 7 சீட்டர்ஸு ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வந்தது, கம்மியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இது வந்துட்டு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்றதால கலருமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நான் என்னோடய மாமனார் மாமியார் பசங்க இவ்வளோ பேர் வந்துட்டு போய் பார்த்தோம். நம்ம காரில் போய் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. கலர் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டு அவங்க யோசிச்சு வச்சுருந்தாங்க. அந்த அமௌண்ட் என்னன்றது சொல்கிறேன். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் பார்த்து பிடிச்சிருக்குன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் போகிறது வந்து மெக்கானிக்கோடு போகணும். மெக்கானிக்கோடு போயிட்டு அதுக்கு முன்னாடி அட்வான்ஸில் எதுவும் பே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறது, இந்த விஷயம்லாம் நடக்கிறது, இந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல நடக்குது, காமனாக எல்லா இடத்துலையுமே நடக்கும். இப்போ கார் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ எங்களால் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டோக்கன் மாதிரி இது போட்டுட்டு ஹோல்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டோக்கன் அவங்க வந்துட்டு சும்மா 500 ரூபா 1000 ரூபாலாம் டோக்கன் வாங்க மாட்டாங்க. அவங்க போடுற அமௌண்ட் டோக்கன் அட்வான்ஸ் சொல்கிறது வந்துட்டு மினிமம் 5000, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் 5000 போட்டுட்டு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப 5000 கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கையில் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலுமே ஒரு ஜிஎஸ்டின்னு ஒரு அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன ஆர்கியூ பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். சில பேர் வந்துட்டு நேர்மையாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நடக்குது அப்படியே நடக்குது. நான் 2 பேருமே ப்ளேம் பண்ணி சொல்லலை, ஓகேவா.
ஸோ அதனால் நீங்கள் அட்வான்ஸாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வண்டி போனால் கூட பரவாயில்ல. அப்படி உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் டக்குன்னு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி உடனே செக் பண்ணி உடனே இது பண்ணிக்கோங்க. சரி இப்போதைக்கு அவங்க சொல்கிறாங்களே நம்ம போட்டு விட்ருவோம் அப்படின்னா எதுவுமே வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் வந்து மெக்கானிக் கூப்பிட்டுட்டு போய் செக் பண்ணோம். மெக்கானிக் கூப்பிட்டுட்டு போய் செக் பண்ணதில் வந்துட்டு அவங்களே முன்னாடியே எங்களுக்கு சொல்லிட்டாங்க எல்லாமே ஓகேவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிரேக் பேடு மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. இப்போதைக்கு ஓட்டுறதுலாம் ஓகே தான். இப்போதைக்கு எந்த இஷ்யூ வராது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போகலாம். இருந்தாலுமே நீங்கள் ஒரு வாட்டி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். மெக்கானிக் பார்த்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. 4 lakhs சொன்னாங்க. அதை விட அதிகமாக சொன்னாங்க. அப்படி இப்படி பேசி நாங்கள் 4 lakhs கொண்டு வந்துட்டோம். 4 lakhsக்கு வாங்கிட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் அதில் கொஞ்சம் ஒரு சில வேலை எல்லாமே இருக்குது. பசங்களை ஃபஸ்ட்டு உட்கார வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டோம். என்னதான் செகண்ட்ஸில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பட்டி டிங்கரிங் ரொம்பலாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த பிரேக் பேடு சொன்னாங்களோ அதை மாற்றணும். மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. வேணும்னா நீடட்னா நமக்கா சிலதெல்லாம் வேணும்ல அப்படின்னு நினச்சா மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னா அந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் லோக்கலில் ஓட்டலாம். ஏன்னா அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து நாங்கள் யாரும் சொல்கிறோம் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால் எங்களால் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. லோக்கல்லே ஓட்டலாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல மலையில் நம்ம அடிக்கடி போவோம். மலை மேலே வெளிச்சையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு போகலாம் பிரத்திங்கரா போகலான்னு சொல்லிட்டு போனோம். போன வேகத்தில் ஃபாஸ்ட்டாக போனதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு பிரேக் பிடிக்காமல் வண்டி நின்றுச்சு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இதுக்கு தான் சைலன்ஸ் வண்டி வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் செக் பண்ணி வாங்கினா அவங்க தான் சொன்னாங்களே பிரேக் மாற்ற சொல்லி இப்படி பண்ணலாம் அப்படி இப்படி எதனால் ஆயிருக்கும் இப்படி வந்திருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே மைண்டு இதுவே கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வண்டி அங்கே நிறுத்திட்டு என்னன்றது சண்டேயில் மாட்டிக்கிட்டோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு மெக்கானிக்ஸ் யாருமே கிடையாது. யார் கூப்பிட்டாலும் வரவும் மாட்டேன்ட்டாங்க. நடுவில் ரொம்ப தூரத்தில் வந்து மாட்டிக்கிட்டதால் ஓஎம்ஆர் கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஸோ ரொம்ப தூரம் மாட்டினதால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து டோ பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னன்னா டோ பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே வண்டி வந்து 2 நாள் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல பேசி செக் பண்ணி எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்துட்டு மாற்றி கொடுங்க சொல்லி பேசி நாங்கள் இது பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் கடைசியில் பிரேக் அவங்க பேடு மாற்றணும்னு சொன்னாங்களா அதெல்லாம் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஆனால் வந்து அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா பிரேக் பிடிக்கிற இடத்துல கீழே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கல் போய் மாட்டிக்கிச்சுக்கு. ஃபாஸ்ட்டாக வண்டி போனதில் அங்கே ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கல் ஒன்று மாட்டிக்கிட்டு பிரேக் பிடிக்க முடியாமல் அந்த கல் போயிட்டு பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் அந்த கல் போய் அங்கே சிக்குது. இது தெரியல நமக்கு. இந்த கல் தான் பிரச்சனை ஆக்சுவலாக. இந்த மாதிரி நடந்து அப்புறம் வந்து வண்டி நார்மலாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு திரும்ப எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இதை வச்சு லாங்காக வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சு வச்சு எனக்கு கும்பாபிஷேகம் வருதா அதனால் லாங்காக போகணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்கின உடனே வந்து சில விஷயங்கள் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுக்கணும். அவங்க சொல்லிட்டாங்களா ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து ஏன்னா என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியாது. ஓட்ட தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு நல்ல மெக்கானிக்காக பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் எழுதிட்டு அதை நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வண்டியை எவ்வளோ தூரத்துக்கு வேணால் நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.